ஒரு சாப்பாட்டுல 3 விதமான தூய்மையின்மை இருக்கலாம். அந்த 3 தூய்மையின்மை என்ன அப்படின்னா, அதுல ஜாதி தோஷம் இருக்கலாம். ஜாதி தோஷம் அப்படின்னா அந்த சாப்பாட்டினுடைய வகையினால வரக்கூடிய தோஷம். பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள். இது ராஜசிக்கான அல்லது தாமசிக்கான சில உணவுகள். நம்முடைய ஆயுர்வேதம் மாதிரி இதுல எல்லாம் அதை வகுத்திருக்காங்க. பொதுவா ஒரு நோயாளி இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடலாம். ஒரு ஆன்மீக சாதகனுக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம இப்ப பேசுறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு தகவல், நான் இப்போதைக்கு விவரமா பேசல, நான் வேற ஒரு டாபிக் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கனால அது விவரமா பேசல. சைவம் அசைவம் பத்தி ஒரு நாள் பேசும்போது அதை பத்தி கூடுதலா சொல்றேன். இந்த இடத்துல கவனிங்க, பூண்டு வெங்காயம் சைவ உணவு தான் உங்க கணக்குல, என் கணக்குல இல்ல, உங்க கணக்குல. ஆனா நாம அதை சாப்பிடுறது இல்லை. ஆன்மீகவாதிகள் ரிஷிகேஷ் ஆசிரமத்துல நாம எடுக்கிறது இல்ல, இல்ல வெள்ளிமலை ஆசிரமத்துல நாம எடுக்கிறது இல்ல. சரி, நிறைய ஆசிரமங்கள் எடுக்கிறதுல, எடுக்கிற ஆசிரமங்கள் இருக்காங்க. ஆசிரமங்கள்ல பல விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சரி, எது சொல்ல வந்தேன், இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் மாதிரிப்பட்ட சில உணவுகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு கடவுள் அடைகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடும். அந்த உணவுகளை நாம ஜாதி தோஷம் உள்ள உணவு, அந்த உணவுகள் எல்லாம் தோஷம் உள்ளதுன்னு நினைக்கிறோம். அதை ஜாதி தோஷம். ஜாதியின் உடனே ஒரு சூத்திரன் சமைச்சா போல இருக்கு, ஐயர் சமைச்சார் போல இருக்கு, அந்த கொண்டு வந்துடக்கூடாது. அந்த அர்த்தத்துல ராமானுஜர் பேசல. ராமானுஜருக்கு அந்த ஜாதியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் திருக்குலத்தோர். காந்தியடிகள் ஹரிஜன் பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹரிஜனங்களுக்கு கடவுளுடைய குழந்தைகள், லட்சுமியுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல திருக்குலத்தோர்னு பேர் கொடுத்தவர் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் நினைக்கிறேன், அந்த கோவில் மதில் மேல ஏறி எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் பண்ணவர். அதனால ராமானுஜர் சொல்லக்கூடிய ஜாதி தோஷத்துல அந்த ஜாதியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது ஆசிரிய தோஷம். யாரு சமைக்கிறாங்க, அவங்க சமைக்கும் போது என்ன உணர்வோட சமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். பொதுவாக இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவோம், ஒரு நாள் சமையல் வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல காரணம். அதனால நம்ம ஹோட்டலுக்கு போறோம். வீட்டுல ஏதோ ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு கூட்டு வச்சிருவாங்க. ஹோட்டல்ல போனா விதவிதமான டிஷ் சாப்பிடலாம், வாய்க்கு ருசியாவும் இருக்கும். ஒரே டைமா சாப்பிட்டு நாக்கு மறந்து போயிருக்கும். பல காரணம் இருக்கலாம், என்ன காரணம் அது டீட்டெயிலுக்கு நம்ம போகல. அப்படி நாம போய் சாப்பிடும்போது அந்த சமைக்கிற ஆளு எப்படி சமைச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன மனநிலையில சமைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவருடைய அந்த வைப்ரேஷன், உங்க லேட்டஸ்ட் வார்த்தை சொன்னா அவருடைய வைப்ரேஷன் அந்த உணவுல இருக்கக்கூடும். அதுக்கு ஒரு விக்ரமாதித்த கதையே கூட இருக்கு, பிறகு ஒரு சுந்தரத்துல பார்ப்போம். அந்த வைப்ரேஷன் அந்த உணவை பாதிக்கனால ஆசிரிய தோஷம் அப்படின்ட்டு, சமைக்கிறவரோ அதை விளைவிச்சவரோ விற்றவரோ இந்த மாதிரி யார் வேணாலும் அதை சம்பந்தப்படக்கூடும். முக்கியமா சமைக்கிறவர் அந்த வைப்ரேஷன் பாதிக்கக்கூடாது, அது ஆசிரிய தோஷம்னு பேர். இன்னொன்னு நிமித்த தோஷம். அதாவது சாப்பாட்டுல கல்லோ முடியோ அல்லது பூச்சி பொட்டுகளோ பல்லி பாச்சா உட்பட ஏதோ கிடக்கக்கூடும். அதுவும் நாம எல்லாம் தமிழ் பெண்கள் எல்லாம் பொதுவா முடி நிறைய நீளமா வச்சிருப்பாங்க. அதனால முடி தொழிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது உணவுல அந்த மாதிரி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விழுந்தால் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு அதுக்கு மனுஸ்மிருதியில ரூல்ஸே எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழுன்னு அவங்களுக்கு தெரியும், விழுந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழக்கூடாதுன்னு கிடையாது. இங்க ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதாவது ராமேஸ்வரம் அந்த சுற்று வட்டாரம். அந்த பகுதியில சாப்பாட்டுல கல்லு முடியெல்லாம் கிடந்ததுன்னா சொல்லுவாங்களாம், உறவு நீண்டு வரும் அப்படின்னு. அதாவது சாதாரணமா அந்த சம்பவத்தை நாம ஒரு பிரச்சனைக்குரியதான் மாத்திடுவோம். ஆனா ராமேஸ்வரம் பகுதி மக்கள் அதையே ஒரு சுவாரஸ்யமான அல்லது மனசை பாதிக்காத விஷயமா மாத்தி என்ன சொல்லிடுவாங்கன்னா, உறவு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடுவாங்களாம். சரி, அது ஒரு பக்கம். இப்படி ஜாதி, ஆசிரிய, நிமித்த 3 விதமான தோஷம் சாப்பாட்டுல இருக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அதனால திரௌபதி சிரிச்சது போது பீஷ்மர் சொன்ன பதில், ஏன் எனக்கு அப்போ தர்மம் எது அதர்மம் எது, தர்மத்தை காப்பாற்றணுங்கிற சிந்தனை வரல, இப்ப எல்லாம் வருதுங்கிறது அவர் ஒரு காரணம் சொன்னாரு. அதனால நம்முடைய சுற்றுப்புற சூழல், நம்முடைய தொடர்புகள், நாம படிக்கிற புத்தகங்கள், இந்த இப்போ நாம சங்கருடைய மீனிங்கு போயிடுவோம். இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நாம கவனமா இல்லைன்னா நம்முடைய மூளை கூட சரியா சிந்திக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம கவனமா இருக்கணும். சரி,